Yes guys, very good evening. So நம்ம லாஸ்ட் செஷன்ல நம்ம என்ன பார்த்தோம்னா டாக்கரை பத்தி பேசிட்டு இருந்தோம் கரெக்டா. ஸோ லாஸ்ட் செஷன்ல நம்ம என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரீகேப். ஸோ லைக் நம்ம லாஸ்ட் செஷன்ல விர்ச்சுவல் மிஷினா என்ன, அதுக்கப்புறமா கண்டெய்னர்ஸ்னா என்ன, விர்ச்சுவல் மிஷின்ஸ்க்கும் கண்டெய்னர்ஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸா பார்த்தோம் கரெக்டுங்களா. அதுக்கப்புறமா லைக் நம்ம என்ன பண்ணோம், ஒரு மிஷினை கிரியேட் பண்ணி அதுல வந்துட்டு டாக்கரை இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கப்புறமா லைக் நம்ம 4 டெர்மினாலஜி படிச்சோம். என்னென்ன டெர்மினாலஜி? டாக்கர் ஃபைல், டாக்கர் இமேஜ், அதுக்கப்புறமா டாக்கர் கண்டெய்னர், அதுக்கப்புறமா டாக்கர் சப். சரி, அதுக்கப்புறமா 4 இம்பார்ட்டன்ட் கமாண்ட்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு டாக்கர் பில்டு, டாக்கர் ரன்னு, டாக்கர் எக்ஸிக்யூட், அதுக்கப்புறமா டாக்கர் புஷ். இல்லையா? சோ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு பப்ளிக் ரெபாசிட்டரியில இருக்கிற ஒரு பர்டிகுலர் இமேஜ் நம்ம புல் பண்ணி நம்மளோட லோக்கல் மிஷின்ல கொண்டு வந்து like we have run the command and like we have seen how to create a container and how to see the content inside the container. like நம்ம ஒரு சில கமாண்ட்ஸ் நம்ம லாஸ்ட் செஷன்ல பிராக்டிஸ் பண்ணோம். ஸோ லாஸ்ட் செஷன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? கணேஷ், ஜெசி, ராஜா, ராஜசேகர்? No sir. No bro. Okay, fine. ஸோ சச்சுருதா, சுதாகர், உங்களுக்கு லாஸ்ட் செஷன்ல இல்ல சார். சரி ஃபைன். ஷூர், சிவா ப்ரோ பிஸியா இருந்திருப்பாரு. ஸோ லைக் நம்ம வர ப்ரோ நீங்க வந்து ரெக்கார்டிங்கை பார்த்துக்கோங்க சரியா. ரெக்கார்டிங் பார்த்து டவுட்டா இருக்கிற பட்சத்துல ப்ளீஸ் லெட் மீ நோ. Okay sir. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டாக்கர் ஃபைலை பத்தி நம்ம we are going to discuss about docker file. So what is the docker file? It is simply a statement. நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு நோட் பேட்ல எழுதுறது டாக்கர் ஃபைல் சொல்றோம். ஸோ அப்போ டாக்கர் ஃபைல் என்ன இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ண போறேன் இல்லையா, அந்த கண்டெய்னருக்குள்ள எனக்கு ஒரு சில கமாண்ட்ஸ்லாம் ரன் ஆகும் கரெக்டா. அந்த கண்டெய்னருக்குள்ள நான் ரன் பண்ண போற கமாண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு டாக்கர் ஃபைல எழுதுறேன். ஸோ நான் ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ண போறேன். அந்த கண்டெய்னருக்கு எப்படி இருக்கணும், அந்த கண்டெய்னருக்குள்ள நான் எக்ஸிக்யூட் பண்ண போற கமாண்ட்ஸ், அந்த கண்டெய்னருக்குள்ள நான் லான்ச் பண்ண போற அப்ளிகேஷன்ஸ். ஸோ லைக் நான் அப்ளிகேஷனை டைரக்டா லான்ச் பண்ண முடியாது, நான் அதுக்கு ஒரு சில கமாண்ட்ஸ் ரன் பண்ணுவேன் இல்லையா, அது எல்லாத்தையும் நான் வந்து ஒரு ஃபைலா எழுதுவேன். அதுதான் நம்ம என்ன சொல்றோம் டாக்கர் ஃபைல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த டாக்கர் ஃபைல்ன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. இட் இஸ் சிம்பிளி a டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். நம்ம நோட் பேட்ல இருக்கோம் இல்லையா, நம்ம நோட் பேட் யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சிம்பிள் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிள் டாக்குமெண்ட் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ லைக் ஒரு சிம்பிள் டாக்கர் ஃபைல let me show you. சரி, ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒரு டாக்கர் ஃபைலை எழுதி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு என்ன புரியுதுன்னு பாருங்க. ஸோ எப்பவுமே நீங்க ஒரு டாக்கர் ஃபைல் எழுதுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டு என்னவா இருக்கும்னா ஃப்ரம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட டாக்கர் ஃபைலோட ஃபர்ஸ்ட் வேர்டு அது வந்துட்டு ஃப்ரம். ஸோ இந்த ஃப்ரம் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களோட பேஸ் இமேஜை நீங்க சேவ் பண்ண போறீங்க. ஈவன் தோ இந்த கண்டெய்னர் கான்செப்ட்ல நீங்க வந்துட்டு ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணாம இருப்பீங்க கரெக்டா. ஆனாலும் ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு ஓஎஸோட ரெஃபரன்சஸ் தேவைப்படும். ஓஎஸ் இல்லாம ரன் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா நம்ம ஆக்சுவல் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணாம அந்த ஓஎஸோட ரெஃபரன்ஸ் தான் எடுத்துப்போம். அதை நம்ம இங்க என்ன சொல்றோம்னா பேஸ் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஃப்ரம் இந்த ஃபர்ஸ்ட் லைன் நம்ம எப்போ என்ன டிஃபைன் பண்ணுவோம்னா நம்மளோட பேஸ் இமேஜ் தான் நம்ம இங்க என்ன பண்ணுவோம் டிஃபைன் பண்ணுவோம். ஸோ நான் இங்க என்ன டிஃபைன் பண்றேன்னா என்னோட பேஸ் இமேஜ் உபுண்டு. ஸோ லைக் அதோட ஒரு வெர்ஷனை நான் இங்க டிஃபைன் பண்றேன் சரியா. ஸோ அப்போ நான் இப்போ லான்ச் பண்ண போற கண்டெய்னர் உபுண்டு ஃபிளேவர்ல இருக்க போகுது. உபுண்டு அப்ளிகேஷன்ஸ் இது எனக்கு சப்போர்ட் பண்ண போகுது சரியா. நெக்ஸ்ட் maintainer is nothing but like the person who is writing the docker file or who is going to manage this docker file. Next run. So இந்த ரன்ன்றது என்னன்னா இப்போ என்னோட கண்டெய்னர் இருக்கு,
நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பெயிண்ட்ல போட்டுறேன், உங்களுக்கு கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஹாய் ப்ரோ. இப்போ பாத்தீங்கன்னா இது என்னோட EC2 மிஷின்ங்களா? இந்த EC2 மிஷினுக்கு மேல நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம வந்து ஒரு டாக்கரை இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். அதாவது நம்மளோட டாக்கர் என்ஜின் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஒரு கண்டெய்னரை கிரியேட் பண்ண போறேன். கரெக்ட்டா? இப்போ இந்த கண்டெய்னருக்குள்ள லைக் வாட் ஐ அம் கோயிங் டு டு இஸ் ஐ அம் கோயிங் டு லான்ச் ஒன் அப்ளிகேஷன். ஐ அம் கோயிங் டு லான்ச் ஒன் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி கிட். கிட்னு நான் வந்து ஒரு அப்ளிகேஷனை நான் என்ன பண்றேன், என்னோட கண்டெய்னருக்குள்ள நான் வந்து போட்டு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த கண்டெய்னர் எந்த ஒரு OS ஃபிளேவர்ல இருக்க போகுதுன்னா உபுண்டு அதோட வெர்ஷன் 16.04. இதுக்குள்ள ஒரு அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இந்த கண்டெய்னருக்குள்ள நான் வச்சிருக்க அப்ளிகேஷன் கிட். புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்றேன், என்னோட கண்டெய்னர் என்ன பேஸ்ல இருக்க போகுது. ஸோ லைக் நம்மளோட AWS நம்ம EC2 ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்ம வந்துட்டு அதோட AMI சூஸ் பண்ணுவோம். ஸோ லைக் உங்களோட ஓல்டு கன்சோல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நீங்க வந்துட்டு ஒரு AMI சூஸ் பண்றதா உங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும். அப்போ ஏன் நீங்க AMI சூஸ் பண்றீங்க, ஏன்னா உங்களோட ஒரு பேஸே அதுதான். ஸோ அது அந்த ஒரு OS தான் உங்களோட ஒரு பேஸே. இப்போ அதனாலதான் நான் ஒரு டாக்கர் ஃபைல் எழுதும் போதும் ஃபர்ஸ்ட் லைன் நான் என்ன எழுதுறேன், என்னோட பேஸ் இமேஜை ஸ்பெசிஃபை பண்றேன். சரியா? ஸோ இப்போ என்னோட பேஸ் இமேஜ் உபுண்டுன்னு ஆயிடுச்சு. இப்போ நான் இங்க ரன்னு கொடுக்குறேன். இந்த ரன்னுன்னா என்னோட கண்டெய்னருக்குள்ள நான் ரன் பண்ண போற கமாண்ட்ஸ். சரியா? ஸோ இப்போ நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நான் இப்படி கொடுக்குறேன், இஸ் திஸ் ரீசனபிள், இது வந்துட்டு கரெக்டா இருக்கா? இது கரெக்டா இருக்காங்க? நான் போட்ட தேர்ட் லைன் வந்து இது லினக்ஸ் தான் ப்ரோ யூஸ் பண்ணுவோம், APT தான் பண்ணுவோம். சோ அப்போ நமக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நம்ம கண்டெய்னர் உபுண்டா இருக்கும்போது நம்ம அதுக்குள்ள அந்த ப்ராப்பரான பேக்கேஜ் சோ நம்மளோட உபுண்டோட பேக்கேஜ் மேனேஜர் என்ன, APT. சோ லைக் நான் இப்ப என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் வழக்கம் போல லைக் நம்மளோட பேக்கேஜ் மேனேஜர் அப்டேட் பண்ணிக்கிறேன். சோ நெக்ஸ்ட் திரும்பவும் ரன் பண்றேன். சோ ரன்ன்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இங்க கொடுக்குறேன். இந்த ரன்ல நான் இப்ப என்ன பண்றேன்னா APT get install git. சரியா? இப்போ இது எனக்கு என்ன பண்ண போகுதுன்னா ஒரு டாக்கர் ஃபைல். இது என்னோட ஒரு டாக்கர் ஃபைல். இந்த டாக்கர் ஃபைல்ல நான் டாக்கர் பில்ட் கமாண்ட் கொடுத்தா எனக்கு என்ன ஆகும், டாக்கர் இமேஜ் கிடைக்கும். அந்த டாக்கர் இமேஜை நான் டாக்கர் ரன் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணா எனக்கு வந்து ஒரு டாக்கர் கண்டெய்னர் கிடைக்கும். அப்போ அந்த கண்டெய்னருக்குள்ள எனக்கு கிட்டோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். புரியுதா? சோ உங்களோட இன்டர்வியூல நீங்க போனீங்க வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா 100% இவங்க வந்து டாக்கர் ஃபைலை பத்தி கேட்பாங்க. சோ டாக்கர் ஃபைல உங்களால எழுத முடியுமான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. சோ அப்போ ஏதாவது ஒரு சிம்பிள் டாக்கர் ஃபைலை எழுதி பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்க டாக்கர் ஃபைல் எழுதும்போது ஃபர்ஸ்ட் லைன் நீங்க வந்து ஃப்ரம்னு அடிப்பீங்க. அப்போ வாட் இஸ் ஃப்ரம்னு கேட்பாங்க. ஃப்ரம் வந்து நீங்க என்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்தாலும் இந்த பேஸ் இமேஜ் அப்படின்ற ஒரு வார்த்தை இல்லைன்னா வந்துட்டு அவங்களுக்கு புரியாது. ஸோ ஃப்ரம் வாட் இஸ் ஃப்ரம், ஸோ ஃப்ரம் இஸ் நத்திங் பட் வி வில் ஸ்பெசிஃபை த பேஸ் இமேஜ் அப்படின்னு நீங்க சொல்லணும். புரியுதா? ஸோ அப்போ அந்த பேஸ் இமேஜ் அப்படின்ற ஒரு வார்த்தை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு அடுத்து லைக் இந்த மெயின்டெய்னர் ஒரு சில இன்டர்வியூஸ்ல எப்படி கேட்பாங்கன்னா வாட் ஆர் ஆல் த பாராமீட்டர்ஸ் தட் யூ வில் யூஸ் இன் த டாக்கர் ஃபைல். இப்போ நம்ம இங்க வந்து ஒரு 3 பாராமீட்டரை பார்த்திருக்கோம், ஃப்ரம், மெயின்டெய்னர், ரன். ஸோ லைக் த்ரூ அவுட் தி டாக்கர் லைக் நம்ம இன்னும் கொஞ்சம் சில பாராமீட்டர்ஸையும் நம்ம பார்ப்போம். ஸோ வாட் ஆர் ஆல் த ஃப்ரீக்வென்ட் பாராமீட்டர்ஸ் தட் வி வில் யூஸ் அப்படின்னு. ஓகே, ஸோ இது வந்துட்டு எனக்கு வந்து ஒரு டாக்கர் ஃபைல். ஸோ இந்த டாக்கர் ஃபைல்ல ஏதாவது உங்களுக்கு புரியல, இந்த டாக்கர் ஃபைல் எப்படி எழுதுறது உங்களுக்கு புரியாம இருந்தா கேளுங்க என்கிட்ட. அது வரைக்கும் நான் என்ன பண்றேன், என்னோட EC2 மிஷினை லான்ச் பண்ணி குட்டி கூட கனெக்ட் பண்றேன். சரி, அப்ப எல்லாருக்கும் புரியுது. So what is the command to list the docker containers? நம்ம லாஸ்ட் செஷன்ல பாத்துறோம். docker images, docker images வேற docker ps வேற, கரெக்ட்டா சொல்லுங்க. list images தான bro கேட்டிங்க? containers கேட்டா. containers னா ps, images னா images, docker images. Okay, very good. சோ இப்போ என்கிட்ட ஒரு கண்டெய்னர் இருக்கு. அந்த கண்டெய்னருக்குள்ள போயிட்டு நான் வந்து ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணனும், இல்ல லைக் நான் வந்துட்டு ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணனும். அப்போ நான் என்ன கமாண்ட் கொடுப்பேன்? docker inspect. நான் கண்டெய்னருக்குள்ள போகணும். இந்த சினாரியோ என்னன்னா I want to get inside to make docker container. அந்த docker execute -19 போட்டிங்களே bro, அந்ததானா? Yes. So to get inside to the container நம்ம என்ன கொடுப்போம்? docker execute. So docker inspect எதுக்கு?
உங்களோட கண்டெய்னரோட எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்றதுக்கு, உங்க கண்டெய்னரோட எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்றதுக்கு நீங்க டாக்கர் இன்ஸ்பெக்ட் கொடுப்பீங்க. கரெக்டா? டிஃபரன்ஸ் புரியுதா? எஸ். சரி, இப்போ டாக்கர் ஸ்டாட்ஸ் கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணும்? டாக்கர் ஸ்டாட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டாட்ஸ்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்றீங்களா? இல்ல, CPU மெமரி யூட்டிலைசேஷன் அத செக் பண்றதுக்கு. சரியா? ஓகே ஓகே. ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், லைக் லெட் மீ கிரியேட் ஒன் டைரக்டரி. சோ இந்த டைரக்டரிக்குள்ள நான் என்ன பண்ண போறேன், நான் என்னோட டாக்கர் ஃபைலை கிரியேட் பண்றேன். சோ என்னோட டாக்கர் ஃபைல் இந்த நேமிங் கன்வென்ஷன்ல தாங்க இருக்கணும், டி கேபிட்டல் இந்த மாதிரி தான் இருக்கணும். சரியா? சோ இப்போ இந்த இடத்துல நம்ம எழுதணும் இல்லையா, இந்த டாக்கர் ஃபைலை ஐ அம் கோயிங் டு ரன். சோ இப்போ என் கையில பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்துட்டு ஒரு பர்టిక్యులர் டாக்கர் ஃபைல் இருக்கு. So what is the next step I need to do? I need Docker to build Docker file as Docker container. Sorry, Docker image. Just 1 minute. Guys, yes. So இப்போ பாத்தீங்கன்னா வந்துடுச்சா ப்ரோ? வந்துடுச்சா காசு? ஓகே. சோ இப்போ என்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு டாக்கர் ஃபைல் இருக்கு. சோ இப்போ இந்த டாக்கர் ஃபைலை நான் என்ன பண்ண போறேன், நான் வந்து ஒரு டாக்கர் இமேஜா மாத்த போறேன். சோ ஒரு இது டாக்கர் என்ன ஃபைல்ன்னுலாம் ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்லையா ப்ரோ? இல்ல, வேண்டாம் வேண்டாம், நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி நேம் இப்படிதான் வைக்கணுமா? டாக்கர் ஃபைல் தான் எல்லாத்துக்கும் வைக்கணுமா? ஆமா ஆமா ஆமா, நம்ம வந்து தனித்தனியா லைக் நம்ம ஃபோல்டர் மாதிரி நம்ம செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கோம். சரி ப்ரோ. சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த இமேஜ் நான் வந்து இந்த ஃபைலை நான் வந்து ஒரு இமேஜா மாத்த போறேன். சோ தி கமாண்ட் இஸ், நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எழுதிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். docker build -t டாக் எடுக்கிறேன். சோ லைக் என்னோட இமேஜுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன், என்னோட பார்ட். சோ இதான் அந்த கமாண்ட். இந்த கமாண்ட் என்ன பண்ணுன்னு சொல்றான், எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுங்க. சரி, இது எக்ஸிக்யூட் ஆகட்டும், நான் சொல்றேன். சோ டாக்கர் பில்ட் கமாண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஃபைலை இமேஜா மாத்தோம். இந்த -t அப்படின்றது டாக் எடுக்கிறது. டாக்ன்றது என்னன்னா லைக் நம்ம வந்து ஒரு வெர்ஷன்ஸை நம்ம மெயின்டைன் பண்றது. நம்ம என்ன பண்றோம், ஒரு வெர்ஷனை நம்ம மெயின்டைன் பண்றத நம்ம டாக்னு சொல்றோம். ஓகே. அதுக்கு அடுத்து இருக்கு இல்லையா, இது இந்த பாராமீட்டர்னா நம்ம ஒரு இமேஜை கிரியேட் பண்ண போறோம் இல்லையா, அந்த இமேஜோட பேர் தான். நம்ம ஒரு இமேஜ் எழுதுறோம் இல்லையா, சோ அதோட நேம். இப்போ நான் ஒரு ரீசனபிள் நேம் வச்சிருக்கேன், சோ எனக்கு புரியுற மாதிரி. சோ நீங்களும் உங்க டீம்ல என்ன நேமிங் கன்வென்ஷன் வைக்கிறவங்களோ அது மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த டாட் எதுக்குன்னா, உங்க டாக்கர் ஃபைல் எந்த லொகேஷன்ல இருக்கு அப்படின்னு நீங்க ஸ்பெசிஃபை பண்ணலாம். இப்போ என்னோட டாக்கர் ஃபைல் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரூட்டுக்குள்ள கிட் டைரக்டரிக்குள்ள இப்படி இருக்கு. கரெக்டா? சோ நான் இவ்வளவு பெரிய பாத்தை ஸ்பெசிஃபை பண்ணாம சிம்பிளா ஒரு டாட்டை வச்சு விட்டுறேன். சோ இந்த டாட்டோட அர்த்தம் என்ன, கரண்ட் டைரக்டரியில இருக்கிற டாக்கர் ஃபைலை எடுத்துக்கோ அப்படின்றது. சோ இப்போ இந்த கமாண்ட் எனக்கு ரன் பண்ண உடனே என்னோட டாக்கர் ஃபைல் லேயர் பை லேயரா எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. எனக்கு லேயர் பை லேயரா எனக்கு இங்க எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, தெரியுதா? சோ ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர் அண்ட் ஃபோர்த் லேயர். சோ இதுக்கு நம்ம கொடுத்திருக்க ஒரு கமாண்டுமே எனக்கு இங்க என்ன இருக்கு, ரன் ஆகியிருக்கு. சோ இப்போ அட் தி எண்ட் ஆஃப் திஸ் எனக்கு என்ன கிடைச்சிருக்கும், ஒரு டாக்கர் இமேஜ் கிடைச்சிருக்கும். சரியா? சோ அதை நம்ம எப்படி பார்க்கலாம், so to list the images we will be giving the command docker images. இல்ல ஏதோ ஒரு எரர் அடிச்சிருக்கு, ஏதோ ஒரு எக்ஸெப்ஷன் அடிச்சிருக்கீங்க.
I'm not sure. Okay, auto approval கொடுக்கலையா நம்ம? சரி. ஸோ ஆக்சுவலி நம்மளோட இமேஜ் நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல அது do you want to install gitன்னு கொடுத்துருக்கு. do you want to install gitன்னு கேக்குது. ஆக்சுவலி லைக் நம்ம டாக்கர் ஃபைல் எழுதும்போது நம்ம என்ன பண்ணுவோம், எஸ் ஆர் நோ கேட்கும் இல்லையா, அந்த எஸ் ஆர் நோ நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ணல, தெரியுதா? ஸோ லைக் நம்ம என்ன பண்ணணும், ஆமா -y, அதாவது லைக் நம்ம அப்ரூவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் நம்ம இதை கொடுக்குறோம். ஸோ லைக் நான் என்ன பண்றேன், இந்த பர்டிகுலர் டாக்கர் இமேஜை நான் ரிமூவ் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட். இல்லாட்டி லைக் லெட்ஸ் கிரியேட் அ நியூ டாக்கர் இமேஜ். டாக்கர் பில்டு இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்கணும், -y கொடுக்கணும், அதாவது அப்ரூவ் பண்ணிக்கிறோம். டாக்கர் பில்டு -t மை நியூ கிட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோட இமேஜுக்கு ஒரு நேம் கொடுத்துறேன். என்னோட டாக்கர் ஃபைல் எங்க இருக்கு அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்றதுக்கு நான் வந்து ஒரு டாட்டை கொடுத்துறேன். ஸோ நவ் லெட் மீ ரன் திஸ் கமாண்ட். So it is building a Docker image for me. So இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு ஃபைல் சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம அதை வந்து வெரிஃபை பண்ணி பார்க்கலாம் by giving the command docker images. ஸோ இப்போ டாக்கர் இமேஜஸ் கொடுத்தது உடனே எனக்கு நம்ம லேட்டஸ்டா கிரியேட் பண்ண டாக்கர் இமேஜிங் இருக்குதா. ஸோ நம்ம டேக் எடுக்கிறோம் இல்லையா, -t. ஸோ அந்த டேக் லேட்டஸ்டா இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் லைக் நம்ம வந்துட்டு இதோட லேட்டஸ்ட் வெர்ஷன் வச்சிருக்கோம். அண்ட் தென் லைக் என்னோட இமேஜ் ஐடி நம்ம லான்ச் பண்ணி எவ்வளவு நேரம் ஆகுது அண்ட் இந்த இமேஜோட சைஸ். ஸோ இப்போ எங்கிட்ட ஒரு டாக்கர் ஃபைல் கிடைச்சிடுச்சு, அதை நம்ம டாக்கர் இமேஜா மாத்தியாச்சு. ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த இமேஜை நம்ம வந்துட்டு ஒரு கண்டெய்னரா மாத்த போறோம். ஸோ அது எப்படி நம்ம மாத்தலாம், வாட் இஸ் த கமாண்ட், docker run -itd -name நம்மளோட கண்டெய்னருக்கு ஒரு நேம் git கண்டெய்னர். சோ இப்போ இந்த gitன்னு இருக்கு இல்லையா, இந்த git நம்ம போய் நம்ம போர்ட் நம்பர்ல அக்சஸ் பண்ணோமா, gitன்ற ஒரு டூல நம்ம போர்ட் நம்பர்ல அக்சஸ் பண்ண போறது கிடையாது. அதனால நான் வந்துட்டு இந்த -p அப்படின்ற ஒரு டேர்மா நான் வந்துட்டு I'm not going to use. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல -p இப்படி நம்ம போட்டோம் கரெக்டா. பட் இப்போ இந்த கிட்ன்ற ஒரு டூல்ல வந்துட்டு இந்த போர்ட் நம்பர்லாம் அக்சஸ் பண்ண போறது கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் நெசசரி. அதை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிட்டு என்னோட இமேஜ் நேம் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் எந்த இமேஜ் நேம்ல கொடுக்கணும், மை நியூ கிட். ஏன்னா இந்த இமேஜை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம், we are going to launch our container. ஸோ இப்போ எனக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அதை நம்ம எப்படி பார்க்கலாம்னா docker ps கமாண்ட்ல பார்க்கலாம். ஸோ இங்க உங்களுக்கு தெரியுதா, உங்களுக்கு ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆயிருக்கு, அந்த கண்டெய்னரோட ஐடி இது, அண்ட் தென் உங்களோட கண்டெய்னர் எந்த இமேஜை வச்சு லான்ச் ஆயிருக்கு அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போ நீங்க வந்துட்டு இந்த கண்டெய்னருக்குள்ள போயிட்டு நீங்க கிட் ரிலேட்டட் ஆபரேஷன்ஸ் எல்லாமே பண்ணலாம். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்க git initன்ற ஒரு கமாண்ட் கொடுக்குறேன். வாட் வில் ஹேப்பன் நவ், Git will get initialized. சரி, ஓகே. Do others have any kind of different opinion? இங்க பண்ண முடியாது ப்ரோ, இது அந்த இமேஜ் கண்டெய்னருக்குள்ள போயிட்டு தானே ப்ரோ கொடுக்கணும். Are you sure? எஸ் ப்ரோ, இப்போ நம்ம கண்டெய்னருக்கு வெளியே தானே இருக்கும். சரி, ஓகே. கண்டெய்னருக்குள்ள தான் நம்ம கிட்ட வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். Okay, do you agree with Ganesh? Yes sir, but git init is it will initialize git sir. சரி, ஓகே. ஆக்சுவலி கணேஷ் சொன்ன மாதிரி இங்க உங்களுக்கு git initialize ஆகாது. ஏன்னா நான் என்னோட EC2 ல நான் வந்து git இன்ஸ்டால் பண்ணல, நான் என்னோட கண்டெய்னருக்குள்ள தான் git இன்ஸ்டால் பண்ணேன். இப்போ பாருங்க,
என்னோட EC2 நான் git read போட்டா எனக்கு git வந்து command not found வருது. Why? Because இந்த EC2 gitன்றது ஒண்ணுமே கிடையாது. gitன்ற பேக்கேஜே இல்ல. அதுவே என்னோட கண்டெய்னருக்குள்ள போறேன். First let me get inside to my container. ஓகே. சோ இப்போ நான் இங்க git init கொடுக்கிறேன் பாருங்க. இப்போ இனிஷியலைஸ் ஆகுது. initialize the empty git repository dot அதாவது உங்களோட ஒரு லோக்கல் ரெபாசிட்டரி உங்களுக்கு என்ன இருக்கு கிரியேட் ஆயிருக்கு. சோ இப்போ உங்களுக்கு புரியுதா? நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஒரு கண்டெய்னரை லான்ச் பண்ணிருக்கீங்க. அந்த கண்டெய்னருக்குள்ள தான் நீங்க கிட் வச்சிருக்கீங்க. சோ லைக் நீங்க இந்த சர்வரை ஒரு ஷிப் மாதிரி தான் யூஸ் பண்றீங்க. சோ இந்த ஷிப் என்ன பண்ணும்? இட் வில் கேரி ஆல் யுவர் கண்டெய்னர்ஸ். அந்த கண்டெய்னருக்குள்ள தான் உங்களோட பொருள் இருக்கும். அந்த கண்டெய்னருக்குள்ள தான் உங்களோட அப்ளிகேஷன் இருக்கும். சோ EC2ன்றது பேஸ், அது வந்து ஒரு ஷிப், அவ்வளவுதான். புரியுதா? சரி. சோ இப்போ நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா ஒரு ஃபைல் எழுதுறோம், அந்த ஃபைலை இமேஜா மாத்துறோம், அந்த ஃபைலை கண்டெய்னரா மாத்துறோம். இதுல இந்த ஒரு ஃப்ளோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? Are you guys clear with this flow? Clear, sir. கிளியர் ப்ரோ. சரிங்க. சோ வெல் அண்ட் குட். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா லைக் ஒரு சினாரியோவை பத்தி நம்ம பேசலாம். இப்போ பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு கண்டெய்னர் இருக்கு. சோ இந்த மாதிரி லைக் நம்ம நிறைய கண்டெய்னர்ஸ் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்கிட்ட நிறைய கண்டெய்னர் இருக்கு. சரியா? ஒரு கண்டெய்னர்ல ஒரு அப்ளிகேஷன் எனக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே ஃபைன். சோ இப்போ வந்துட்டு ஒரு டெவலப்பர் இருக்கான். சோ அவன் டெவலப் பண்ண அப்ளிகேஷனை நம்ம இந்த ஒரு ஃபர்ஸ்ட் கண்டெய்னர்ல வச்சிருக்கோம். சோ டியூ டு சம் ரீசன் இந்த அப்ளிகேஷன் ஆஸ் எக்ஸ்பெக்டட் ஒர்க் ஆகல. டியூ டு சம் ரீசன், என்ன ரீசனா இருக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் நம்ம தான். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளோட கண்டெய்னரை ஓபன் பண்ணி பார்ப்போம். கண்டெய்னரோட லாக்ஸ் எடுத்து ஓபன் பண்ணி கண்டெய்னர் கரெக்டா ரன் ஆகுதா, சோ கண்டெய்னர்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே பார்ப்போம். சோ கண்டெய்னர் எல்லாமே ஓகே அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம EC2ல செக் பண்ணுவோம். EC2 கரெக்டா இருக்கா, அது லோட் பேலன்ஸ் ஏதாவது பண்ணணுமா, இல்லை ஆட்டோ ஸ்கேலிங் ஏதாவது பண்ணணுமா, அதோட செக்யூரிட்டி குரூப் ஏதாவது மாற்றணுமான்னு சொல்லி லைக் நம்மளோட சைட்ல இருந்து நம்ம எல்லா ட்ரபிள் ஷூட்டிங் ஆக்டிவிட்டிஸும் பண்ணுவோமா? எல்லா ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணதுக்கு அப்புறமாவும் அந்த எரர் இன்னும் இருக்கு. ஃபைனலா நமக்கு என்னன்னு தெரியுதுன்னா அந்த அப்ளிகேஷன்ல ஏதோ ஒரு பிரச்சனை. இந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது ஏதோ ஒரு தப்பான ஒரு மிஸ்டேக் ஏதோ ஒரு கோட் எழுதிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு எரர் அவன் அடிச்சிட்டான். அப்போ நம்ம வந்து இந்த டெவலப்பர்கிட்ட போய் சொல்லுவோம், நீங்க அடிச்ச கோட்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு அதை நீங்க மாடிஃபை பண்ணி கொடுங்க. அப்போ இந்த டெவலப்பர் என்ன பண்ணுவான்னா அவன் மேல இருக்க தப்பு ஒத்துக்கவே மாட்டான். எப்பவுமே டெவலப்பர்ஸ் வந்துட்டு லைக் கொஞ்சம் அப்படிதான். என்னது நான் எழுதின கோட்ல வந்துட்டு எரரா இருக்கவே இருக்காது. ஜஸ்ட் உங்க டெவலப்பர்ஸ் எப்படிங்க? ஆமா சார், ஆமா சார். எல்லா டெவலப்பர்ஸும் அப்படிதான் சார். சோ லைக் நீங்க வந்து ஒரு பக் நீங்க டெவலப் பண்ண ஒரு கோட்ல ஒரு பக் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, ஏன் நானா டெவலப்பரா இருக்கும்போது ஸோ லைக் நான் வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு லைக் இந்த இடத்துல வந்துட்டு எரர்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இந்த ஸ்கிரீன்ல இந்த பட்டன் நீங்க இப்படி இருக்கு, நீங்க இப்படி வச்சிருக்கீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து அது எரரே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு டெஸ்டரை கன்வின்ஸ் பண்ணுவேன். இல்லாட்டி நாங்க என்ன சொல்லுவோம், அவுட் ஆஃப் தி ஸ்கோப் சொல்றோம். இல்லாட்டி நாங்க என்ன சொல்லுவோம், அவுட் ஆஃப் தி ஸ்கோப்னு ஒரு வார்த்தை சொல்றோம். அவுட் ஆஃப் தி ஸ்கோப்னா கிளைண்ட் கேட்கவே இல்லை, இட்ஸ் நாட் அந்த கிளைண்ட் ரெக்யர்மெண்ட் சொல்லிடுவோம். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத ஆர்குமெண்ட்லாம் பண்ணுவோம். அப்போ இந்த ஒரு டெவலப்பரும் கண்டிப்பா அந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ நான் எதுவும் கண்டிப்பா இருக்காது. அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஒரு மெயிலை போட்டு எஸ்கலேஷன்லாம் பண்ணி அவன் தான் வந்துட்டு தப்பு பண்ணியிருக்கான்னு சொன்னோன்னே அவன் என்ன பண்ணுவான், ஓகே அப்போ நான் ஓப்பன் பண்ணி என்னோட அப்ளிகேஷனை பார்க்கணும் அப்படின்னு கேட்பான். எனக்கு இந்த மிஷினுக்கு ஆக்சஸ் கொடு அப்படின்னு சொல்லி கேட்பான். ஸோ அப்போ அந்த மிஷினுக்கு ஆக்சஸ் கேட்கும்போது நம்ம வந்து அவனுக்கு ஆக்சஸ் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெவலப்பருக்கு நான் இந்த EC2 ஆக்சஸ் கொடுக்குறேன். நான் அவனுக்கு வந்து ஒரு ஆக்சஸ் கொடுக்குறேன். அப்போ அவன் என்ன பண்ணுவான், ஃபர்ஸ்ட் EC2ல அவனுக்கு தேவையில்லாத வெள்ளம் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் EC2ல ஏதோ ஒரு விஷயத்த ஏதோ ஒரு கான்ஃபிகரேஷனை மாத்த மாட்டாங்க. பட் ஸ்டில் அதுக்கப்புறமா அவனோட கண்டெய்னருக்குள்ள போறான். அந்த அப்ளிகேஷன்ல ஏதோ செக் பண்றான், ஏதோ பண்ணி பார்க்க ரன் ஆகல. சரி பக்கத்துல இன்னொரு கண்டெய்னர் இருக்கே, அது ரன் ஆகுது, அதுக்குள்ள என்ன கான்ஃபிகரேஷன் இருக்கு அதை மாத்தி பார்ப்போம், இல்ல அந்த கான்ஃபிகரேஷன் தூக்கி இங்க போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மங்கி எல்லாம் பண்ணுவான். இந்த மாதிரி மாத்தி பண்ணும்போது இந்த கண்டெய்னரோ ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டான். அப்போ இந்த கண்டெய்னர் ரன் ஆயிட்டு இருக்க அப்ளிகேஷனும் டவுன் ஆயிடுச்சு. ஐயோ 2 கண்டெய்னரும் போயிட்டு சொல்லிட்டு 3வது கண்டெய்னர்ல போய் கை வைப்போம். அப்போ இந்த மொத்தமா 3 கண்டெய்னரும்
டவுன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான சினாரியோஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகே, ஸோ எப்பவுமே நீங்க ஓன் பண்ற ஒரு விஷயத்த, இப்போ ஒரு பர்டிகுலர் ஆர்கிடெக்சர் யார் ஓன் பண்றா, ஒரு EC2 இந்த டாக்கர் இந்த கண்டெய்னர்ஸ் யார் ஓன் பண்றா, அஸ் அ டெவாப்ஸ் இன்ஜினியர் நீங்க தான் ஓன் பண்றீங்க. எப்பவுமே நீங்க ஓன் பண்ற ஒரு விஷயத்த இன்னொருத்தனுக்கு நம்ம ஆக்சஸ் கொடுக்க கூடாது. ஜென்ரலா லைக் நம்ம பொருள் இன்னொருத்தனை கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம் இல்லையா? அது மாதிரிதான். ஏன்னா அவன் வந்து என்ன பண்ணிட்டு போனாலும் டுமாரோ யூ வில் பி ஆன்சரபிள் டு எவ்ரிவன். ஏன்னா நாளைக்கு எல்லாருமே உங்களை தான் கூப்பிட்டு கேட்பாங்க, நீ எந்த கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவன் பண்ணது யாருக்கும் தெரியாது. அப்போ நம்ம அவனுக்கு கொடுக்காம இருக்க முடியாது, அண்ட் நம்ம வந்து கொடுத்தா இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, டாக்கர்ல போர்ட் ஃபார்வர்டிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ போர்ட் ஃபார்வர்டிங். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த யூசர் இந்த டெவலப்பர் இருக்கான் இல்லையா, அவனுக்கு இந்த EC2ஓட பப்ளிக் ஐபியை ஷேர் பண்ண போறேன். பப்ளிக் ஐபியை ஷேர் பண்ண போறேன். அவனுக்குன்னு கஸ்டமைஸா ஒரு யூசர் நேம் கொடுக்க போறான். அவனுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுக்க போறான். அவன் இந்த EC2 கூட கனெக்ட் பண்ண போறதுக்கு நான் வந்து டிஃபால்ட்டா ஒரு போர்ட் நம்பரை ஜென்ரேட் பண்ணி கொடுக்க போறேன். ஸோ இந்த டீடைல்ஸை வச்சுட்டு இந்த டெவலப்பர் என்ன பண்ணுவோம்னா, இந்த டெவலப்பர் இந்த EC2 ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ இவன் ஆக்சஸ் பண்ற அந்த பாயிண்ட் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்க போர்ட் நம்பர், நம்ம இங்க போர்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த போர்ட் நம்பர் தான் ஆக்சஸ் பண்ணுவோம். ஏன்னா எல்லா இடத்துலயும் நம்ம ஆக்சஸ் கொடுக்க மாட்டோம். அப்போ இந்த இடத்துல அவன் ரீச் பண்ண உடனே நம்ம டைரக்டா அவனோட கண்டெய்னருக்கு மட்டும் ரவுட் பண்ணிடுவோம். இந்த இடத்துல அவன் இந்த EC2க்குள்ள அவன் என்னால எதுவுமே பண்ண முடியாது. இந்த கண்டெய்னரை விட்டு இந்த கண்டெய்னருக்கு அவனால போக முடியாது, இந்த கண்டெய்னர் விட்டு இந்த கண்டெய்னர் போக முடியாது. அப்போ கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி இந்த கண்டெய்னருக்குள்ள மட்டும்தான் அவனோட வேலை எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ அவனோட அப்ளிகேஷனை பார்த்து அவனோட அப்ளிகேஷனை சரி பண்றதும் சரி பண்ணாதும் அவன் கையில. புரியுதா? ஸோ இந்த ஒரு கான்செப்டை நம்ம என்ன சொல்றோம்னா போர்ட் ஃபார்வர்டிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ போர்ட் ஃபார்வர்டிங் அப்படின்னா என்னன்னு புரியுதா? ஏன் பண்றோம்? ஸோ அந்த ஒரு சினாரியோ தியரிட்டிக்கலா புரியுதா? புரியுது சார். சரி. ஸோ இதுக்காக இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுக்காக லைக் வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் லைக் வி ஆர் கோயிங் டு டெவலப் அ டாக்கர் ஃபைல். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், அந்த டாக்கர் ஃபைலை லெட் மீ எக்ஸ்பிளைன் டு யூ ஆஸ் வெல். சரி. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் என்னன்னா என்னோட பேஸ் இமேஜை ஸ்பெசிஃபை பண்றது. நெக்ஸ்ட் மெயின்டைனர். ஸோ லைக் நான் இப்போ வந்துட்டு என்னோட கண்டெய்னர், நான் லான்ச் பண்ண போற கண்டெய்னரை அப்டேட் பண்றேன். என்னோட கண்டெய்னருக்குள்ள நான் ஓப்பன் SSH சர்வர்னு சொல்லி ஒரு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்றேன். ஓப்பன் SSH சர்வர் அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் இது வந்துட்டு ஒரு செக்யூர் கனெக்டிவிட்டிக்காக, இது வந்து ஒரு செக்யூர் கனெக்டிவிட்டிக்காக லைக் நம்ம யூஸ் பண்றது. இப்போ லைக் நம்ம வந்து டெவலப்பரை வந்துட்டு நம்மளோட EC2க்குள்ள வந்துட்டு ஒரு பர்டிகுலர் போர்ட் நம்பர்ல கனெக்ட் பண்ணாக்க போறோம் இல்லையா, அதுக்காக இப்போ நான் என்ன பண்றேன், ஓப்பன் SSH சர்வரை நான் என்னோட கண்டெய்னருக்குள்ள இன்ஸ்டால் பண்றேன். ஓகே ரைட். நெக்ஸ்ட் இந்த 4 லைன் புரியுதா? நான் -y கொடுத்திருக்கேன், which means auto approve. So like do you want to அப்படினா கேட்காம அப்ரூவ் பண்றேன். இந்த 4 லைன் புரியுதா? எஸ் சார். சரி. இப்போ நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த ஒரு லைனை கொடுக்குறேன். ஸோ சிம்பிளா நான் மட்டும் கேட்கிறேன், இந்த ஒரு பர்டிகுலர் ஃபைல்ல எனக்கு எங்கெல்லாம் ஃப்ரம்னு ஒரு வேர்ட் இருக்கோ அதை நான் ஃபார்னு மாத்தணும். அது எப்படி மாத்தலாம்? நம்ம காலேஜ் அசைன்மெண்ட்ஸ்லயோ இல்ல லைக் நம்ம ஏதோ டாக்குமெண்ட் டைப் பண்ணும்போது நம்ம வந்துட்டு ஒரு பர்டிகுலர் வேர்டை நம்ம வந்துட்டு இன்னொரு வேர்டை நம்ம மாத்துவோம். How will you do that? Replacement, word replace, find and replace. சரியா? சோ அப்போ find and replace நீங்க உங்களோட லினக்ஸ்லயும் பண்ணலாம். சோ லினக்ஸ்ல நீங்க எப்படி இந்த find and replace பண்ணலாம்னா using the set command sed. So sed is used to find a particular word and to replace. ஒரு பர்டிகுலர் பேட்டர்னை கண்டுபிடிச்சு அந்த பேட்டர்னை நீங்க என்ன பண்ணுவீங்க, ரீப்ளேஸ் பண்ணுவீங்க. ஓகே. சோ நாங்க -i கொடுத்திருக்கோம். -i is nothing but ignore case. இப்போ நான் இந்த ஒரு பர்டிகுலர் வேர்டை தேடி கண்டுபிடிக்கிறேன். அது பர்மிட் ரூட் லாகின் ப்ரோஹிபிட் பாஸ்வேர்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சு அதை நான் எப்படி மாத்திரம் பாருங்க, எஸ்ன்னு மாத்திரம், which means அந்த டெவலப்பருக்கு நான் ரூட் லாகின் பர்மிஷன்ஸ் கொடுக்க போறேன். so that like he should be able to log in on the given credentials. so by default அலோவ் பண்ணாது, நம்ம அவனை அலோவ் பண்ண வைக்கிறோம். ஸோ நான் என்ன பண்றேன்னா ப்ரோஹிபிட் பாஸ்வேர்ட் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு பதிலா எஸ்ன்னு கொடுக்குறேன். இந்த பர்டிகுலர் ஃபைல் எங்க இருக்குன்னா இந்த etc ssd config இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலோட லொகேஷன் கொடுத்தேன். அந்த டெவலப்பருக்காக நான் ஒரு யூசர் நேம் கொடுக்குறேன் ரூட். அந்த டெவலப்பருக்காக நான் வந்து ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணி கொடுக்குறேன் root 123. ஸோ ch பாஸ்வேர்ட் சேஞ்ச் பாஸ்வேர்ட்.
நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றேன். அந்த டைரக்டரி எதுக்காகன்னா இந்த ஓப்பன் எஸ்எஸ்ஹெச் சர்வர் ரன் ஆகி அந்த ஓப்பன் எஸ்எஸ்ஹெச் சர்வரோட ஃபைல்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நான் ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றேன். ஓகே, சோ இது இருக்க முடியுதா? சரி, இந்த இடத்துல சிஎம்டி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. சோ இது வந்து உங்களோட ஒரு சின்ன டாஸ்க். இது வந்து சின்ன டாஸ்க் எடுத்துக்கோங்க. இதுக்காக நீங்க வந்துட்டு ஒரு 2 to 5 minutes நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க கூகுள் ஓபன் பண்ணி. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஆனா இந்த சிஎம்டி அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்காம உங்க இன்டர்வியூ கம்ப்ளீட் ஆகாது. நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்டர்வியூ இல்ல செகண்ட் ரவுண்டோ தேர்ட் ரவுண்டோ இல்ல நீங்க கிளைண்ட் இன்டர்வியூக்கு போனா கூட இந்த சிஎம்டி டாக்கர்ல சிஎம்டி அப்படின்ற விஷயத்தை கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சிஎம்டி வர்சஸ் என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு கேட்பாங்க. சிஎம்டி ஒன்று இருக்கு, என்ட்ரி பாயிண்ட் ஒன்று இருக்கு. சிஎம்டிக்கும் என்ட்ரி பாயிண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. சரியா? இதுக்காக வந்து ஒரு சின்ன யூடியூப் வீடியோ எல்லாம் பாருங்க. ஒரு 2 நிமிஷம் வீடியோ இருந்தாலும் அதை பாருங்க. சிஎம்டினா என்ன, என்ட்ரி பாயிண்ட் என்ன. இந்த கொஸ்டின் இல்லாம உங்களால டாக்கரை நீங்க டாக்கர்ல ஸ்ட்ராங்னு அவங்க நம்பவே மாட்டாங்க. சோ அப்போ இந்த கொஸ்டின் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சுக்கோங்க. சோ ப்ளீஸ் பி சீரியஸ். சோ இந்த செஷன்ல நான் உங்களுக்கு இந்த சிஎம்டி பத்தி சொல்ல போறது கிடையாது. பிகாஸ் ஐ வாண்ட் யூ டு எக்ஸ்ப்ளோர். நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் செஷனுக்கு வாங்க. சோ நெக்ஸ்ட் செஷன்ல நீங்க ஒழுங்கா பார்த்துட்டு வந்து உங்களுக்கு புரியல அப்படின்ற பட்சத்துல நான் உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? ஏன்னா திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ சிம்பிளா உங்களுக்கு ஹிண்ட் கொடுக்குறேன். இந்த சிஎம்டி என்ட்ரி பாயிண்ட் ரன் நம்ம ரன் கொடுக்குறோம் இல்லையா, இது எல்லாமே to pass the commands இல்லாட்டி to execute the commands in containers. நம்ம கண்டெய்னர்ஸ்குள்ள எக்ஸிக்யூட் பண்ற கமாண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஒன்னு சிஎம்டியா கொடுக்கலாம், இல்ல என்ட்ரி பாயிண்டா கொடுக்கலாம், இல்ல ரன் ஆகும் கொடுக்கலாம். சரியா? அப்போ ரன் எப்போ கொடுக்கணும், சிஎம்டி எப்போ கொடுக்கணும், என்ட்ரி பாயிண்ட் எப்போ கொடுக்கணும், இதை மட்டும் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வரீங்களா? ஓகே ப்ரோ. சரி, ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் இங்க எக்ஸ்போஸ்ன்றது என்னன்னா, நம்ம EC2ல நம்ம வந்து ஒரு செக்யூரிட்டி குரூப்க்கு நம்ம ஒரு போர்ட் நம்பர் எக்ஸ்போஸ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் இப்போ இந்த கண்டெய்னரை நான் வந்துட்டு போர்ட் நம்பர் 22ல எக்ஸ்போஸ் பண்றேன், which is nothing but SSH. சரியா? சோ எக்ஸ்போஸ் வெர்சஸ் பப்ளிஷும் கேட்பாங்க. சோ எக்ஸ்போஸ் வெர்சஸ் பப்ளிஷ்னா இப்போ நம்ம கமாண்ட்ல -p880 கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்பாங்க. நம்ம கமாண்ட்ல கொடுக்குற -p அது வந்துட்டு கனெக்ட் பண்றதுக்காக, நம்ம அப்ளிகேஷன் கனெக்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். ஆனா இது என்னோட கண்டெய்னருக்கு வெளியில இருந்து வர ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்றதுக்காக. புரியுதா என்ன சொல்றேன்னு? இது உங்களோட ஒரு செக்யூரிட்டி குரூப் மாதிரி. ஆனா உங்க கமாண்ட்ல நீங்க கொடுக்குற -p அப்படின்றது உங்களோட அப்ளிகேஷனை கனெக்ட் பண்றதுக்காக. சரி, அப்போ ஆன் தி ஹோல் இந்த டாக்கர் ஃபைல் உங்களுக்கு புரியுதா? சோ ஃபர்ஸ்ட் ஓபன் எஸ்எஸ்ஹெச் சர்வரை இன்ஸ்டால் பண்றேன், அதுக்கப்புறமா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பண்றேன், பர்மிட் ரூட் லாகின் எஸ்ன்னு மாத்துறேன், அந்த டெவலப்பருக்காக நான் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் செட் பண்ணி கொடுக்குறேன், அதுக்கப்புறமா என்னோட ஓபன் எஸ்எஸ்ஹெச் சர்வர் ரன் ஆகிறதுக்காக ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றேன், அண்ட் தென் சிஎம்டில ஒரு கமாண்ட பாஸ் பண்றேன், ஃபைனலி என்னோட கண்டெய்னர்ல போர்ட் நம்பர் 22 எக்ஸ்போர்ட் பண்றேன். சரியா? சோ இப்போ இந்த பர்టిక్యులர் டாக்கர் ஃபைலை ஐ அம் கோயிங் டு எக்ஸிக்யூட். சிவா ப்ரோ புரியுதா உங்களுக்கு? ஓரளவுக்கு ஓரளவுக்கு புரியுது சார். சரி, கமாண்ட்ஸ்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெமிலியரைஸ் ஆயிடும் ப்ரோ. சரியா? ஓகே ஓகே. சோ கமாண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் செஷன் பண்ணா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபெமிலியரைஸ் ஆயிடும், மத்தபடி ஒண்ணும் கிடையாது. சோ நான் என்ன பண்றேன், ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றேன், அந்த டைரக்டரிக்குள்ள லைக் லெட் மீ கோ அண்ட் கிரியேட் த டாக்கர் ஃபைல். சோ டாக்கர் ஃபைல் தான் ஒரு கண்டெய்னரோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒரு டாக்கர் ஃபைல் இருந்தா தான் என்னால ஒரு இமேஜ் கிரியேட் பண்ண முடியும், இமேஜ் இருந்தா தான் கண்டெய்னரை கிரியேட் பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டாக்கர் ஃபைல், அதனால தான் நம்ம என்ன பண்றோம், டாக்கர் ஃபைலை இங்க எழுதுறோம். சோ இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண டாக்கர் ஃபைலை இங்க பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்றேன். இப்போ என் கையில ஒரு டாக்கர் ஃபைல் இருக்கு. I have to convert this docker file into a docker image. Docker -t என்னோட இமேஜுக்கு ஒரு நேம், என்னோட டாக்கர் ஃபைல் இருக்கிற லொகேஷன் பாத் டாட் லேயர் பை லேயரா என்னோட டாக்கர் ஃபைல் இப்போ உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. டோட்டலா ஐ அம் ஹேவிங் டோட்டலி 9 ஸ்டெப்ஸ். சோ இப்போ என்னோட தேர்ட் ஸ்டெப் எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு. once it is done, சோ எனக்கு ஒரு டாக்கர் இமேஜ் கிடைக்கும். So let's wait until it's get done.
சரி, ஆல்ரைட். ஸோ இப்போ என்கிட்ட ஒரு இமேஜ் கிடைச்சிருக்கும். அதை நம்ம எப்படி பார்க்கலாம், லிஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டாக்கர் இமேஜஸ் கமாண்டை கொடுத்து பார்க்கலாம். ஸோ டாக்கர் இமேஜஸ் போட்ட உடனே எனக்கு என்னோட இமேஜ் எல்லாமே எனக்கு இங்க லிஸ்ட் ஆகுது. இப்போ நம்ம கிரியேட் பண்ண இமேஜ் எனக்கு கிடைச்சிருச்சா? இப்போ இந்த இமேஜை வச்சு லைக் we can able to launch a container. ஸோ இப்போ நான் என்னோட கண்டெய்னர் லான்ச் பண்றேன். docker run -itd -name என்னோட கண்டெய்னருக்கான ஒரு நேம். இந்த கண்டெய்னர்ல இங்க நான் என்னோட போர்ட்டை ஸ்பெசிஃபை பண்ண போறேன். அதாவது இந்த டெவலப்பருக்கு நம்ம ஒரு போர்ட் நம்பர் அசைன் பண்ணி கொடுக்க போறோம் இல்லையா, அந்த போர்ட் நம்பர். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த டெவலப்பர் இந்த போர்ட்ல தான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் டிஃபைன் பண்றேன். 2323 ரேண்டமா ஒரு போர்ட். ஸோ நீங்க ஏன் 2323 கொடுத்தீங்க கேட்காதீங்க. ஸோ ரேண்டமா ஒரு போர்ட் நம்பர். ஓகே, போர்ட் நம்பர் 2323. ஸோ இது வந்து SSH-ன்றதா 22. ஓகே, என்னோட இமேஜ் நேம் நான் இங்க கொடுக்கணும். எந்த இமேஜை வச்சு இந்த கண்டெய்னர் கிரியேட் பண்றேன், போர்ட் இமேஜ் வச்சு கிரியேட் பண்றேன். அதனால இந்த இமேஜை கொடுத்தாச்சு. இப்போ எனக்கு சக்சஸ்ஃபுல்லா ஒரு டாக்கர் கண்டெய்னர் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதை நம்ம எப்படி வெரிஃபை பண்ணலாம், டாக்கர் பிஎஸ் போட்டு வெரிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டாக்கர் கண்டெய்னர் கிரியேட் ஆயிடுச்சா? சரி, இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இது எந்த டவுட்டும் இல்லையா? சரி, இப்போ அந்த டெவலப்பரா நம்ம வந்து மாறி லைக் லெட்ஸ் டெஸ்ட் திஸ் சினாரியோ. நம்ம இப்ப என்ன பண்ணலாம், அந்த டெவலப்பரா மாறி நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் அந்த டெவலப்பர் என்கிட்ட வந்துட்டு ஐபி அட்ரஸ் கிடைச்சிருச்சு. சரியா, ஐபி அட்ரஸ் ஹிட் பண்றான். எனக்குன்னு ஒரு போர்ட் நம்பர் கொடுத்துட்டாங்க. அந்த போர்ட் நம்பர் என்ன, 2323. நம்ம டாக்கர் ரன் கமாண்ட்ல கொடுத்தோம் இல்லையா, அந்த போர்ட் நம்பர் ஓபன் கொடுக்குறோம். அப்போ இது எனக்கு என்ன கேட்கும்னா, என்னோட யூசர் நேம் கேட்கும். வாட் இஸ் த யூசர் நேம் given to the developer? root. பாஸ்வேர்ட் கேட்கும். வாட் இஸ் த பாஸ்வேர்ட்? வெரி குட், root 123. ஸோ நான் அடிக்கிற பாஸ்வேர்ட் உங்களுக்கு தெரியாது. ஸோ லைக் நான் பாஸ்வேர்ட் அடிச்சதுக்கு அப்புறமா என்டர் மட்டும் கொடுங்க. இப்போ நீங்க டைரக்டா இந்த கண்டெய்னருக்குள்ள வந்துட்டீங்க. சரியா, பாருங்க. இப்போ இந்த ஒயிட் தான் என்னோட EC2 மிஷின். இது என்னோட கண்டெய்னர். இது என்னதுங்க, கண்டெய்னர் ஐடி. கரெக்டா? இப்போ அந்த டெவலப்பர் எதுக்குள்ள இருக்கான், கண்டெய்னர். இப்போ இந்த கண்டெய்னர் விட்டு அவனால வெளியே வர முடியுமா? எக்ஸிட் கொடுத்தா கண்டெய்னர் விட்டு வெளியே வந்துரும். இப்போ இந்த கண்டெய்னர்ல இருந்து வேற ஏதாவது டாக்கர் கமாண்ட் அவன் எக்ஸிக்யூட் கொடுக்க முடியுமா? இல்ல வேற, ஏன்னா அந்த கண்டெய்னருக்குள்ள டாக்கர் எதுவும் இல்ல. சோ அந்த கண்டெய்னருக்குள்ள ஏதாவது ஒரு அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷன்ல மட்டும் தான் வேலை செய்ய முடியும். அந்த அப்ளிகேஷன்ல இருக்கிற கண்டெய்னர்ல இருக்க கண்டென்ட் ஏதாவது மாத்தலாம், இன்டெகிரேட் HTML ஃபைலோ இல்ல இதுல இருக்க வார் ஃபைலோ ஜார் ஃபைலோ எது வேணா அந்த கண்டெய்னருக்குள்ள இருக்குது அவன் என்ன வேணா பண்ணிக்கலாம். பட் அவன் அந்த கண்டெய்னருக்குள்ள மட்டும் தான் இருக்க முடியும். புரியுதா கைஸ்? எஸ் ஓகே. சோ இங்க இருந்து அவன் வந்துட்டு EC2 கூட ஆக்சஸ் பண்ண முடியாது. Even though he is connected via the EC2 public IP, he cannot go and access the features of EC2. புரியுதா? ரைட்? எஸ் ப்ரோ. ஃபைனலி லைக் நம்ம இப்ப என்ன பார்ப்போம்னா ஒரு சிம்பிள் கான்செப்ட். ஸோ லைக் நம்ம கிட்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டாக்கர் ஃபைல் எழுதுவோம். அதை நம்ம வந்துட்டு நம்மளோட மெஷின்ல வச்சிருக்க மாட்டோம். காமனா எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், கிட் ஹப்ல நம்ம புஷ் பண்ணிடுவோம். கரெக்டா? அதே மாதிரி இப்போ உங்ககிட்ட வந்துட்டு டாக்கர் இமேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு டாக்கர் இமேஜ் ஒரு 250 MB, நீங்க வந்து ஒரு 100 டாக்கர் இமேஜ் வச்சிருக்கீங்க. அப்போ அதுவே வந்து ஒரு 25 GB கிட்ட உங்களுக்கு வந்துட்டு அக்யூமுலேட் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்க மட்டும் ஏன் வச்சிருக்கீங்க, அந்த டாக்கர் இமேஜை மத்தவங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அதை நம்ம டாக்கர் ஹப்ல நம்ம புஷ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு இமேஜை நம்ம வந்துட்டு டாக்கர் ஹப்ல நம்ம புஷ் பண்ணி பார்க்க போறோங்க. சரியா? சோ இப்போ என்கிட்ட நிறைய இமேஜஸ் இருக்கு. சோ அதுல ஒரு இமேஜை பிக் பண்ணி அந்த இமேஜை நம்ம என்ன பண்ணலாம், டாக்கர் ஹப்ல புஷ் பண்ணலாம். ரைட்? சரி. சோ ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாருமே நேத்து லாஸ்ட் செஷன்லயும் கூட சொல்லியிருப்பேன், டாக்கர் ஹப்ல போயிட்டு ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. சோ என்னோட டாக்கர் ஹப் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா நான் நிறைய டாக்கர் இமேஜஸை புஷ் பண்ணி வச்சிருப்பேன். சோ இதுதான் என்னோட டாக்கர் ஹப்போட அக்கௌண்ட். சோ இதுதான் என்னோட ரெபாசிட்டரி.
ஸோ லைக் நான் வந்து நேத்து வந்து ஒரு இமேஜை புஷ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு இமேஜை புஷ் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த டாக்கர் கூட லாகின் பண்ணணும். ஸோ டாக்கர் லாகின் பண்ணிட்டேன். இப்போ என்னோட யூசர் நேம் கேட்கும். நெக்ஸ்ட் என்னோட பாஸ்வேர்டை ப்ராம்ப்ட் பண்ணும். ஸோ லைக் என்னோட பாஸ்வேர்டை கொடுங்க. அகைன் லினக்ஸ்ல நீங்க அடிக்கிற பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியாது. ஸோ உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்டாக அத்தன்டிகேட் ஆயிருந்தா உங்களுக்கு இந்த மாதிரி லாகின் சக்சஸ் ஆகிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா என்கிட்ட இருக்கிற டாக்கர் இமேஜஸை நான் புஷ் பண்ண போறேன். பிஃபோர் புஷிங் நான் வந்து அந்த டாக்கர் இமேஜை டேகா எடுத்து அந்த டேகை தான் புஷ் பண்ண போறேன். ஸோ இதோட கான்செப்ட் என்னன்னா இங்க என்கிட்ட இருக்கிற ஒரு இமேஜை இப்போ இந்த இமேஜ் நான் புஷ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இமேஜ் நான் புஷ் பண்றேன். இந்த இமேஜை ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு பேக்கப் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு ஹிஸ்டரியை நான் மெயின்டைன் பண்றேன். அந்த தான் நான் வந்துட்டு என்னோட டாக்கர் ஹப்ல புஷ் பண்றேன். ஸோ இட் இஸ் சிம்பிளி ஒரு இமேஜுக்கு நான் மல்டிபிள் வெர்ஷன்ஸை மெயின்டைன் பண்றேன். ஏன் நான் மல்டிபிள் வெர்ஷன்ஸை மெயின்டைன் பண்ணணும்? பிகாஸ் இப்போ நான் வந்துட்டு வெர்ஷன் 2 அப்படின்ற ஒரு வெர்ஷனை நான் வந்துட்டு ப்ரொடக்ஷன்ல போட்டேன். அந்த வெர்ஷன் 2ல என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாரும் யூஸ் பண்றாங்க. இன்கேஸ் அந்த வெர்ஷன் 2ல இருக்கிற டாக்கர் இமேஜ்ல நிறைய பக் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், உடனடியா அதை டெலீட் பண்ணிட்டு வெர்ஷன் 1 நம்ம பின்னாடி நம்ம டவுன்கிரேட் பண்ணோம் அப்ளிகேஷன். ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் இஷ்யூவோட வச்சு நம்ம வந்துட்டு அப்ளிகேஷன் ரன் பண்ண முடியாது. ஸோ லைக் நம்ம என்ன பண்ணோம், நம்ம பண்ண சேஞ்சஸ் வெர்ஷன் 2ஓட சேஞ்சஸ் நம்ம என்ன பண்ணோம், ரோல் பேக் பண்ணி வெர்ஷன் 1 மாத்தணும். ரோல் பேக்ன்றது ஒன்றும் கிடையாது, டவுன்கிரேடுன்னு சொல்றோம் இல்லையா அது. ஸோ அதனால இப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் டாக்கர் டேக் எடுக்கிறேன். டாக்கர் டேக் இஸ் நத்திங் பட் லைக் வந்து இது வந்து ஒரு வெர்ஷன் மாதிரி கிரியேட் பண்றேன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த இமேஜ் நான் இந்த மை நியூ கெட் இமேஜ் தான் புஷ் பண்ண போறேன். ஸோ என்னோட டேகோட நேமும் இதுதான். நான் எங்க புஷ் பண்ண போறேன், இது நான் எந்த இடத்துல டேக் மெயின்டைன் பண்ண போறேன்னா என்னோட பாஷா 1412 அப்படின்ற டாக்கர் ஹப்புக்குள்ள இருக்கிற ஒரு ரெபாசிட்டரியில இதே நேம்ல நான் டேக மெயின்டைன் பண்றேன். ஸோ இது ப்ராசஸ் நம்ம சொல்லுவோம் டாக்கர் டேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போதான் என்ன பண்ண போறோம், புஷ் பண்ண போறோம். டாக்கர் புஷ் கமாண்ட் என்னோட ரெபாசிட்டரி என்னோட இமேஜ் நேம். ஓகே, ஸோ உங்களோட டாக்கர் ஹப்புக்குள்ள உங்க லோக்கல் மெஷின்ல இருக்க இமேஜ் உங்களுக்கு இப்ப என்ன ஆயிட்டு இருக்கு, புஷ் ஆயிட்டு இருக்கு. தெரியுதா? சோ இப்போ நம்ம வந்து டாக்கர் ஹப்ல படிக்கிறோம் இல்லையா, உங்க ப்ராஜெக்ட் செஷன்ல நீங்க வந்துட்டு நெக்ஸஸ்ல பாப்பீங்க. நெக்ஸஸ்னு ஒரு டூல் இருக்கு, அந்த நெக்ஸஸ் டூல்ல நீங்க பாப்பீங்க. சார் இப்போ டாக்கர் இமேஜ் இப்போ புஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம லோக்கல் காப்பியை delete பண்ணிரலாமா? பண்ணலாமே. ஓகே ஓகே சார். அப்பமும் அது நம்ம தேவைன்னா அங்க இருந்து எடுத்துக்கலாம். ஆமா, அது பப்ளிக்கா இருக்க பட்சத்துல நீங்களும் எடுத்துக்கலாம், நானும் எடுத்துக்கலாம். இப்போ லைக் என்ன பண்ணிருக்கேன்னா வந்து ஒரு டாக்கர் இமேஜ் என்னோட டாக்கர் ஹப்ல புஷ் பண்ணிட்டேன். ஸோ லைக் என்னோட அக்கௌண்ட்ல போயிட்டு லைக் நான் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ண உடனே என்னோட இமேஜ் எனக்கு இங்க டிஸ்பிளே ஆகும். புஷ் ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு பப்ளிக் இமேஜ், இது என்னால பிரைவேட் ஆக்க முடியாது. வை பிகாஸ் இந்த பிரைவேட் ஆக்குற ஃபியூச்சர் எனக்கு டிசேபிள்டு. ஸோ லைக் ஐ நீட் டு பே. ஸோ லைக் ஐம் யூசிங் த பேசிக் அக்கௌண்ட் ஹியர். உங்களுக்கு தெரியுதா, மேக் பிரைவேட். If I want to make it private, like I need to pay $5 or $9 per month. But one we can maintain as private, right? ஒன்னே ஒன் மட்டும் பிரைவேட்டா வச்சுக்கலாம்னு போட்டிருக்கலாங்க. எங்கங்க? அங்க முன்னாடி போட்டிருந்துச்சு சார் ரெட் கலர்ல. ஆங்க. So the using one of one private repositories. சரியா? So like you need to pay for this. Fine. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இது என்னோட இமேஜ் நேம். ஸோ இன்கேஸ் இந்த இமேஜ் நீங்க எடுத்து யூஸ் பண்ணணும்னா டாக்கர் புஷ் இந்த டீடைல்ஸ் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட இமேஜ் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும். ஸோ லைக் நம்ம டேக் எடுத்தோம்ல, அந்த டேக் எடுத்தது இங்க உங்களுக்கு இருக்கு. ஸோ இப்போ உங்களோட டேக் எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் நத்திங் பட் உங்களுக்கு வந்து ஒரு பேக்கப் ரெஃபரன்ஸ் நீங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அந்த டாக்கர் ஃபைலுக்குள்ள என்னென்ன எழுதிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எழுதினது எல்லாமே இங்க இருக்கா. ஸோ லைக் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும், ஃப்ரம்னு எழுதணும். அந்த ஃப்ரம் தான் உங்களோட உபுண்டு. அந்த உபுண்டு எப்படி டவுன்லோட் ஆயிருக்கு பாருங்க, இதெல்லாம் உபுண்டு. அதுக்கு அடுத்து நம்ம வந்துட்டு மெயின்டைனர், அதுக்கு அடுத்து அப்டேட், அதுக்கு அடுத்து இன்ஸ்டால். ஸோ நம்ம என்னென்ன எழுதிருக்கோமோ அது எல்லாமே இங்க எனக்கு லேயர் பை லேயரா எங்களுக்கு இமேஜ் லேயர்ஸ்னு சொல்லுவோம். சரியா, லேயர் பை லேயரா எனக்கு இங்க எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ கேன் ஏபிள் டு புஷ் யுவர் டாக்கர் இமேஜஸ் ஃப்ரம் யுவர் லோக்கல் டு யுவர் ரிமோட் ரெபாசிட்டரி. புரியுதா திஸ் ஒன்?
yes, sir. சரி. So like we are left out with so many other concepts. So like நம்ம என்ன பண்ணலாம்னா டாக்கரை 3 செஷன் இல்லாம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செஷன் 4 செஷன் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ நான் மார்னிங் பேட்சுக்கு நான் 3 செஷன் எடுத்தேன், பட் லைக் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஐம் ஜஸ்ட் மேக்கிங் இட் அஸ் 4. ரைட்? ஓகே ப்ரோ. சரி. ஸோ இன்னைக்கு செஷன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ டாக்கர் ஃபைல்னா என்ன, டாக்கர் ஃபைல்ல என்ன மாதிரி இன்டர்வியூ கொஷின் வரும், அண்ட் லைக் ஒரு ஃபைலை இமேஜா மாற்றும் போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது டவுட் இருக்கா? அண்ட் நம்மளோட நெக்ஸ்ட் செஷன்ல லைக் we are going to see about some other concepts. So like நம்ம நெக்ஸ்ட் செஷன் நம்ம என்ன பார்ப்போம்னு பாருங்களா. டாக்கர் வால்யூம், டாக்கர் மவுண்ட், அதுக்கப்புறமா டாக்கர் லிங்க், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரபிள் ஷூட் பார்ப்போம். ஸோ இந்த 4 டாபிக்ஸ் பத்தி நம்மளோட நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்க போறோம். ஸோ நம்மளோட டாக்கர் 3ல நம்ம we are going to discuss about these 3 if time permits, like a backup and restoration. ஒரு டாக்கர் கண்டெய்னர் எப்படி பேக்கப் எடுக்கலாம், அதை எடுத்த பேக்கப் கண்டெய்னர் நம்ம எப்படி ரெஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் லெட்ஸ் see in our next session. சரிங்களா? ஸோ எனக்கு ஐ எம் எக்ஸ்பெக்டிங் a proper perfect answer from this batch இந்த ஒரு கொஸ்டின். CMD versus entry point. இதை நீங்க வந்து ஒரு பிளாக்ல படிச்சீங்கன்னா அவ்வளோவா டக்குன்னு புரியாது. ஒரு யூடியூப் வீடியோவா பாருங்க. ஸோ மினிமம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வீடியோவா இருக்கும், பாருங்க. நான் சொல்றது உங்க ஒண்ணுமே கிடையாது, நான் வந்து ஒரு சிம்பிள் ஒரு லேமன் டைம்ல சொல்லிடுவேன். பட் அது வந்துட்டு லைக் நீங்க ரெப்ரசென்ட் பண்ணும்போது டெக்னிக்கலா சொல்லணும். டெக்னிக்கலா சொல்றதுக்காக தான் லைக் நீங்க வந்துட்டு யூடியூப் வீடியோவோ இல்ல கூகுள பார்த்து படிங்கன்னு சொல்றேன். ஓகே ஓகே ப்ரோ. சரி சரிங்க. ஸோ லைக் ஐ எம் குட். ஸோ உங்களோட டவுட்ஸ் ஆர் எனிதிங் எல்ஸ் யூ வாண்ட் டு கெட் கிளாரிஃபைட்? So far good bro. ஓகே கைஸ். ஸோ அப்போ நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஸோ ஓகே ப்ரோ. தேங்க்யூ. தேங்க்ஸ் கைஸ். ஃப்ரைடே தானே ப்ரோ அடுத்த கிளாஸ்? நாளைக்கு ப்ரோ நான் பிளான் பண்ணிட்டு சொல்லவா? ஆக்சுவலி லைக் ஆஸ் பர் பிளான் வந்துட்டு ஃப்ரைடே தான். பட் வந்து ஒரு செஷன் நம்ம எடுக்கிறதுக்காக லைக் நான் சொல்றேன், நம்ம ஃப்ரைடே தேர்ஸ்டே ஃப்ரைடே வச்சுக்கலாமா இல்லை ஃப்ரைடே அண்ட் மண்டே வச்சுக்கலாமா? நம்ம வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அண்ட் லைக் வேற ஏதாவது செஷன் அலோகேட் ஆயிருக்கு அந்த டைம்லன்னு பார்த்துட்டு நான் அப்டேட் பண்றேன். ஓகே வேற செஷன் வேற பேட்சுக்கும் நடத்துக்கும். ஸோ அது இந்த டைம் ஸ்லாட் ஃப்ரீயா இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஆஃப்டர் டாக்கர் வந்து என்ன ப்ரோ இது பண்ணுவோம்? ஏன்னா டாக்கர் தான் இப்போ லாஸ்ட். இல்ல டாக்கர் எங்க பேட்ச்க்கு லாஸ்ட். உங்க பேட்ச்க்கு டாக்கர் லாஸ்ட் இல்லையா? சோ நீங்க ப்ராஜெக்ட் செஷன் முடிச்சிட்டீங்களா? இல்ல அத இது டெவாப்ஸோட ப்ராஜெக்ட் செஷன் முடியலீங்களா உங்களுக்கு? இல்ல நெக்ஸ்ட் மந்த்ல வர்றதுதான், கமிங் மந்த்ல வர்றதுதான். ஓகே. ஏன்னா லைக் இந்த மந்த் ஸ்டார்டிங்ல வந்துட்டு அதாவது ஃபர்ஸ்ட் வீக் வந்துட்டு ப்ராஜெக்ட் செஷன் இருந்தது, லாஸ்ட் வீக் வந்துட்டு இன்டர்வியூ செஷன் இருந்தது. ஸோ மைட் பி நீங்க ஜாயின் பண்ணவே நினைச்சேன். ஓகே ஃபைன். ஸோ உங்களோட ப்ராஜெக்ட் செஷன் இந்த டாக்கர் முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணுங்க, லைக் ப்ரிப்பேர். ஸோ நீங்க படிச்சது எல்லாத்தையும் ரீவிசிட் பண்ணுங்க, உங்களோட ரெஸ்யூமே பில்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா லைக் நௌக்கரி, பிகாஸ் லைக் இது எல்லாமே உங்களோட இன்டர்வியூ செஷன்ல சொல்லுவாங்க. பட் இன்டர்வியூ செஷன் வரதுக்கு நமக்கு இன்னும் 2-3 வீக்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம ஸோ நம்ம ப்ராப்பரா ஒழுங்கா படிச்சதை ரிப்பீட் பண்ணி ரிவைஸ் பண்ணி ரெஸ்யூமே ஒரு வாட்டி என்கிட்ட காட்டி அதை வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நௌக்கரியில போட்டு ஸ்டார்ட் சர்ச்சிங் ஃபார் தி ஜாப்ஸ் ஃப்ரம் நவ ஆன். ஓகே ஓகே. லைக் பெஸ்ட் ப்ரெஃபரபிள் வே என்னன்னா உங்களோட டெவாப்ஸ் ப்ராஜெக்ட்டை பார்த்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றது இட் வில் கிவ் யூ மோர் கான்ஃபிடன்ஸ். சின்ஸ் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஒரு 2 வாரம் 3 வாரம் இருக்கு. ஸோ அது வரைக்கும் நம்ம சும்மா உட்காந்துட்டு இருந்தோம்னா எல்லாத்தையுமே மறந்து போயிடும். ஓகே அதான் சொல்றேன். ஓகே ப்ரோ, லெட்ஸ் பிராக்டிஸ் அண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ட்ரை பண்றோம் ப்ரோ. கண்டிப்பா கண்டிப்பா. ஷூர் ப்ரோ. தேங்க் யூ. ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. சரிங்க பாப்போம். ஓகே ப்ரோ. பை. இன்டர்வியூ செஷன்னா எப்படி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணனும்? சோ இன்டர்வியூ